வணக்கங்க. இன்றைக்கி சாமந்தி பூச்செடி எப்படி நடவு செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாமந்தி பூச்செடியில் ஏற்கனவே நிறையா சூப்பராக ஒரு மெரூன் கலரில் சாமந்தி பூ பூத்துட்டு இருந்ததுங்க. இந்த மாதிரி சாமந்தி பூ இந்த கலரில் நிறைய பூ கொடுத்ததுங்க. இப்போது அந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. செடி காஞ்சிருச்சுங்க. அப்போ காஞ்ச செடியை நம்ம எல்லாம் உடச்சி விட்டாச்சு. ஆனால் அந்த செடிக்கடியில் இவ்வளோ நாற்றுக்கள் முளைச்சிருக்குது, சாமந்தி பூ நாற்று. இதிலேருந்து நம்ம நாற்று எடுத்து வேறு தொட்டியில் வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ செடிகள் வேணாலும் மீண்டும் சாமந்தி பூவை பூக்க வைக்க முடியுங்க. சாமந்தி பூ செடியை பொறுத்த அளவுக்கு ஒரு டைம் நம்ம வாங்கி நடவு செஞ்சிட்டோம்னா போதும், அதிலிருந்தே நிறையா செடிகள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 நாற்றுக்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இது பாருங்க, இதில் எந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்குதுன்னு. இதை எடுத்து நம்ம கீழே இருக்கிற அந்த ஆகாத தலைகளையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அதை நடவு செஞ்சுக்கலாங்க. இது நம்ம கொனையில் அந்த கண்ணுக்குள்ளே கூட உடச்சி பதியம் போடலாங்க. அதை விட இது நம்ம நல்லா வேர் பிடிச்சிருக்கிறதுனால வச்ச உடனேயுமே சூப்பராகவே தழைஞ்சிருங்க. இப்போது இதெல்லாம் பூத்து முடிஞ்சதுனால இனி நம்ம செடியை எடுத்து நடவு செஞ்சிட்டோம்னா அடுத்த தடவை சீசனுக்கு பூக்கிறதுக்கு ரெடி ஆகிருங்க. இதில் ஏற்கனவே நான் 2-3 நாற்றுக்கள் எடுத்து வேறு தொட்டியில் வச்சுருக்குறேங்க. அதுவும் நல்லா சூப்பராக தழைஞ்சி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இப்போவும் எடுத்து அதே மாதிரி நடவு செஞ்சுக்கலாங்க. இதுதான் அந்த கட்டைங்க. ஏற்கனவே இருந்த செடி அது காஞ்சி போனதுனால அதை உடச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு தளிர்த்து வந்திருக்குதுங்க. இனி இந்த செடியை நடவு செஞ்சுக்கலாங்க. எந்த செடிகளாக இருந்தாலும் சாயங்கால நேரம் தாங்க நடவு செய்யணும். அப்போ தான் அது வெயிலில் வாடி போகாமல் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே செடி வச்சுருந்த மண்ணுங்கிறனால நல்லா பொலனே இருக்குதுங்க. இறுகியெல்லாம் போகலை. அதனால் கொஞ்சம் காய்கறி கழிவு உரம் மட்டும் கலந்துட்டு இப்போ நான் இதில் இந்த செடியை நடவு செய்ய போகிறேங்க. இந்த மாதிரி ஒரு செடியாக எடுத்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். இதுலேயே ஒரு 5 செடி, இந்த 5 செடியுமே இதுலேயே நடவு செஞ்சுக்கலாங்க. எல்லா செடியுமே பொழைச்சிரும். அப்படி இருந்தாலும் 1-2 காஞ்சிருச்சுனா கூட மீதி இருக்கிற செடி நல்லா தளிர்த்து வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா செடியையும் நடவு செஞ்சுக்கலாம். சாமந்தி பூவில் என்கிட்ட இப்போ இந்த ஒரு கலர் தான் இருக்குது. அதனால் இதை அடுத்தது மஞ்சள் சாமந்தி பூச்செடியும் வாங்கி நடவு செஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு என் மாடி தோட்டத்தில் இந்த ஒரு மெரூன் கலர் செடி மட்டும்தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி 5 செடியுமே நடவு செஞ்சுக்கலாங்க. தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நம்ம கை வச்சு தான் தண்ணி விடணுங்க. எடுத்த உடனே நம்ம வேகமாக தண்ணி விட்டோம்னா அது செடி சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கை வச்சு இப்படி அழகாக தண்ணி விட்டுக்கலாங்க. இது ஏற்கனவே நான் அந்த தொட்டியில் எடுத்து வேறு தொட்டியில் நட்டு வச்ச சாமந்தி பூச்செடி சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.